ஹவ் யூ நோ ஈச் அதர் அப்படின்னால இப்போ நீங்க வந்து ஜீவிதாவாகவும் நீங்க வந்து ரிச்சர்டாகவும் அது வந்து பதில் சொல்லணும். கொஞ்சம் டஃப் தான் பட் யா. ஜீவிதா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அஸ் ரிச்சர்ட் நீங்க சொல்லணும். ரிச்சர்ட் மேல கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஜீவிதா மேல கோவம் வந்தா என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அமைதியா போயிடுவேன். அவ்வளவுதானா? கரெக்டா? அமைதியா எக்ஸ்ட்ரீம் எந்த கோவம் இது வரைக்கும் ஆனதே இல்லையா? இது வரைக்கும் இந்த ஒரு வருஷமா பழகிருக்கேன். கோவம் பண்றதுன்னு தோணுது இல்லை. ஏன்னா ரொம்ப கோவம் வரும். ரொம்ப கோவக்காரதான். கோவக்காரங்க ரொம்ப கோவம் வரும். அது வந்து எப்பயாவது தான் காட்டுவேன். அது வரைக்கும் ரொம்ப அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். இது வரைக்கும் எனக்கு காட்டணும்னு தோணுது இல்லை. அப்படி என்னை பிஹேவ் பண்ணவும் தோணல அவங்க கிட்ட. ஓகே. ஆனா எக்ஸ்ட்ரீம் நீங்க கோவம்னு சொல்லும்போதே ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து ஆமா, அது யாரும் ரொம்ப பார்த்தது இல்லை. திடீர்னு வரும். ஒரு டைம் தான் அப்படியே செட்ல அமைதியாயிடும். செட்ல பாத்துருக்கேன். திடீர்னு அமைதியாயிடும். ஒரு வாட்டி கத்திட்டேன்னா அதுக்கப்புறம் அமைதியாயிடும். அதுக்கப்புறம் யார்ட்டையுமே பேச மாட்டேன். நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டே இருக்கேன்.